கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் நமக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. உணர்வு பூர்வமாக நாம் பல கொண்டாட்டங்களை கொண்டாடி வருவோம். மிக முக்கியமாக கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நோக்கி ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்பது நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை முன்வைத்து, அந்த பண்டிகையை மையமாக வைத்து பல நிகழ்ச்சிகளை நாம் செய்வதுண்டு. பாடல்கள் மூலமாக மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் மூலமாக இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி நாம் மகிழ்ந்து கொண்டிருப்போம். இது உணர்வு பூர்வமாக ஒரு பெரிய மகிழ்ச்சியை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கும். மறுபக்கத்தில் பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தில் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கின்ற ஒரு கூட்டமும் உண்டு. மிக முக்கியமாக சுனாமி இந்த டிசம்பர் மாதத்தில் தான் வந்தது. டிசம்பர் மாதம் வந்தாலே அந்த சுனாமியில் இழந்து போனவர்களை குறித்து அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய வேதனை இருக்கும். அது மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்களினால் மழை வெள்ளத்தில் அழிந்தவர்கள் அநேகம் பேர் உண்டு. அவர்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். இன்னும் பல பகுதிகளில் கடும் குளிரில் மரித்து போனவர்களுடைய குடும்பங்கள் இன்று வேதனையில் காணப்படுவார்கள். இன்னும் பல்வேறு சூழ்நிலையில் குடும்பத்தில் இறந்து போனவர்களை நினைத்து வேதனைப்பட்டு இருப்பவர்கள் அநேகம் பேர் காணப்படலாம். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான கஷ்டங்களும் போராட்டங்களும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நோக்கிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வேதத்திலிருந்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 25 வசனங்கள் இருக்கின்ற சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கின்றார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். God with us. அதை மையமாக வைத்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு வேதனைகளும் கேள்விகளும் கஷ்டங்களும் இல்லையா என்று சொன்னது போல, இந்த வேத பகுதியில் யோசேப்பும் மரியாளும் திருமணம் செய்வதற்கு ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து திருமணத்தின் கனவில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். இன்னும் சில நாட்களில் இவர்களுக்கு 2 பேருக்கும் இடையில் திருமணம் நடைபெற போகின்றதான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் மரியாள் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்படுகிறார். மரியாள் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டதை அவள் கற்பமாக இருக்கிறாள் என்று இந்த யோசேப்பு கேள்விப்பட்டு, மகிழ்ச்சி இருந்த யோசேப்புக்கு ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம். ஐயோ, இன்னும் சில நாட்களில் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதே என்று சொல்லி ஒரு இக்கட்டான நேரத்தில், மிகவும் குழப்பமாக இருந்த நேரத்தில், நான் எப்படி என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேனோ என்கின்ற கேள்வியில் இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் தேவதூதன் தரிசனமாகி இந்த யோசேப்புக்கு சில பதில்களை கொடுக்கிறார். அவருக்கு இருந்த கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கிறார். மிக முக்கியமாக அந்த வேத பகுதியில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இம்மானுவேல், அவளிடத்தில் பிறக்க போகிற குழந்தை இம்மானுவேல் என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியானால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டை அந்த யோசேப்புக்கு தேவதூதன் சொல்லுகிறார். இந்த தூதனுடைய பதிலும் இந்த யோசேப்பினுடைய நடைமுறைகளும் நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையில் என்ன கற்றுத்தருகிறது என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது இங்கு மறுப்பு, அதாவது யோசேப்பு ஒரு மறுப்பை தெரிவிக்கின்றார். முதலாவதாக நான் சொன்னது போல, இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்கின்ற முயற்சிகளில் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெற வேண்டும். வேகமான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான கனவுகள் உணர்வு பூர்வமாக காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது, அதாவது மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்கின்ற கேள்வியை கேட்ட பொழுது, இவன் இரகசியமாய்
மரியாளை தள்ளிவிட நினைக்கிறான். ஒருவேளை அவனுக்குள்ள அந்த கேள்விகள் இருந்திருக்கலாம். ஏன் இப்படி இந்த பெண் செய்தாள், ஏன் இவளுக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி கூட அவன் யோசித்திருக்கலாம். ஆனால் ரகசியமாய் அதை தள்ளிவிடலாம் என்று சொல்லி நினைத்து இந்த திருமணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இந்த திருமண வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இதை நிச்சயமாக இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லி இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் நான் சொன்னது போல தேவதூதன் தரிசனமாகி அவரிடத்தில் சொல்லுகிறான். அவளிடத்தில் கற்பமானது பரிசுத்த ஆவியினால் மரியாள் கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள். அவளிடத்தில் பிறக்கப் போகிற குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகிறார். அது இயேசு அது பிறக்கப் போகிறார் என்கிற செய்தியை சொன்னது மாத்திரமல்ல, அவர் இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்க போகிறவர் பிறக்கப் போகிறார் என்று சொன்ன பொழுது இந்த இடத்தில் இந்த யோசேப்பு இதை கேட்ட மாத்திரத்தில் அவன் தவறாக எடுக்க இருந்த முடிவுக்கு அவன் மறுப்பு தெரிவிக்கிறான். இவ்வளவு நேரம் திருமணம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி மறுப்பு தெரிவிக்க முயற்சித்தவனுக்கு இயேசு பிறக்கப் போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட நேரத்தில் அவன் தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுடைய தவறான முடிவுக்கு இந்த யோசேப்பு ஒரு மறுப்பை தெரிவிக்கின்றான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நோக்கிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுவதற்கு முன்பதாக நாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் ரகசியமாக சில பயணங்களை நீங்கள் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், ரகசியமாக சில செயல்களை செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், அல்லது யாருக்கும் தெரியாமல் நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ரகசியமாக அநேக காரியங்களை செய்ய நினைத்து கொண்டிருக்கலாம், வீணாக பணத்தை நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கலாம், ஒழுக்கமில்லாமல் தனிப்பட்ட ஒழுக்கமில்லாமல் நேரத்தை கடைபிடிப்பது, சுத்தமாக இல்லாமல் இருப்பது, இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்ததான அன்பு, இரக்கம் போன்றவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருந்து கொண்டிருக்கலாம். இவைகளை எல்லாவற்றுக்கும் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை தருகிறார். எப்பொழுது இயேசு பிறக்கப் போகிறார் என்கின்ற செய்தி இந்த யோசேப்பை கேட்டு அவன் வேண்டாம், தள்ளிவிடலாம் என்று சொல்லி நினைத்ததற்கு மறுப்பு தெரிவித்தானோ, அதே போல இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நாமும் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அநேக காரியங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். வேதாகமத்தில் பவுலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பவுல் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் வெறுத்து கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுது இயேசு அவனை சந்தித்தாரோ அந்த நேரத்தில் அவன் எல்லாவற்றுக்கும் மறுப்பு தெரிவித்து, அவன் முன்பு செய்து கொண்டிருந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு மறுப்பு தெரிவித்து அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. யோசேப்பின் மறுப்பு இயேசுவை சுமந்த தாயை ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ரகசியமாய் நாம் செய்ய நினைக்கும் அல்லது செய்து கொண்டிருக்கிறோம் காரியங்களுக்கு மறுப்பு தெரிவித்து இயேசுவை நாம் இருதயத்தில் சுமந்து கொண்டாட போகிறோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது முதல்ல மறுப்பு என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது பொறுப்பு என்று சொல்லி பார்க்க போகிறோம். யோசேப்பு இந்த மரியாதை சேர்த்து கொண்டான். இது யோசேப்பு இந்த மரியாதை என்ன பண்ணுகிறான்? சேர்த்து கொள்ளுகிறான். அவன் சேர்த்து கொண்டது அவரின் கீழ்ப்படிதலை உறுதிப்படுத்துகின்றது. கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, இந்த குழந்தையை மரியாள் பெற்றெடுக்கும் வரையிலும் இந்த யோசேப்பு இந்த மரியாளை பொறுப்போடு பார்த்து கொண்டானா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் முதற் பேரான குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் வரையிலும் அவளிடத்தில் எந்த சரீர உறவுகள் கூட அவன் வைக்கவில்லை. அப்படியானால் அந்த பெண்ணை அவன் மதித்திருக்கிறான். இளம் வாலிபனாக இருந்து, இளம் மகனாக இருந்து திருமணம் செய்து கொண்டு பல நாட்கள் கனவோடு காத்திருந்த பெண்ணோடு இருக்கும் பொழுது அவன் அந்த பெண்ணை மதித்து, அவளுடைய உணர்வுகளை மதித்து, அவளுடைய சரீர சூழ்நிலையை மதித்து அவன் அந்த பெண்ணிடத்தில் மரியாளிடத்தில் எந்த விதமான தவறான செயல்களிலேயோ அல்லது கஷ்டமோ படுத்தாமல் அவளை மதித்து கவனித்து வந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரையிலும் இந்த யோசேப்பு இந்த மரியாளை பொறுப்போடு பார்த்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய தேசத்தில் ஒரு எண்ணம் இப்படியாக இருக்கிறது. பெண்கள் என்றால்
ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, பெண்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு கீழாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இந்திய தேசத்தில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பெண்கள் ஆண்களுக்கு அடிமையானவர்கள் இல்லை, இணையானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்களுக்கு அடிமையானவர்கள் இல்லை, இணையானவர். அவர்களை அன்போடும் பொறுப்போடும் கவனிப்பது ஒவ்வொரு ஆண்களுக்கும் உரிய கடமை என்று சொல்லி இந்த யோசேப்பு நமக்கு கற்றுத் தருகிறார். ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாப்பது ஒவ்வொரு ஆண்களுடைய கடமை. அதை நாம் பொறுப்போடும் பொறுமையோடும் அவரிடத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாம் கண்டு கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 3:7 பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வான், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பான கடமைகளை கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் புரிந்து அவரவர் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று பிரிவினைகள் இருப்பது இல்லை. பிரிவினைகள் நிச்சயமாக நாம் பார்க்க முடியாது. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கணவனும் மனைவியும் ஒன்றாக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அன்பு வளரும், மனம் திறந்து பேசும் வாய்ப்புகள் கிடைக்கும். யாரிடமும் ஒருவரை ஒருவர்கள் விட்டு கொடுப்பது இல்லை. மனம் வேறு எங்கும் அலைப்பாய்வதில்லை. காரணம், தன்னை பொறுப்போடு காப்பதற்காக ஒருவர் தன்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கும். மனம் வேறு எங்கும் அலைப்பாய்வதில்லை. பொய்யான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும். மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான குடும்பமாக இருக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் தன் கடமைகள் அனைத்திலும் மற்றும் உறவுகள் அனைத்திலும் பொறுப்போடு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியின் குடும்பமாக இருக்கும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகின்ற அத்தனை குடும்பங்களும் கணவனையும் மனைவியும் பொறுப்போடு பார்க்கிறவர்களாக இருந்து கொண்டாடும் பொழுது அது ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக இருக்கும். இயேசு பிறக்க போகிறார் என்பதை அறிந்து இந்த யோசேப்பு மரியாதை பொறுப்போடு குழந்தையை பெற்றெடுக்கும் வரையிலும் பொறுப்போடு பாதுகாத்து இயேசு தடையில்லாமல் பிறப்பதற்கு எவ்வளவு யோசேப்பு ஒரு உறுதுணையாக இருந்தாலும், அதே போல நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு, நம்முடைய உறவுகள் பாதுகாக்கப்படுவதற்கு கணவனும் மனைவியும் பொறுப்போடு இருந்து செயல்படுகின்ற அந்த செயலில் இந்த பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். அப்பொழுது இது ஒரு அர்த்தம் உள்ள பண்டிகையாய் காணப்படும். முதல்ல பார்த்தோம் மறுப்பு பற்றி பார்த்தோம், 2வது பொறுப்பை பற்றி பார்த்தோம், 3வது பார்க்கும் பொழுது பிறப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவள், அதாவது மரியாள், தன் முதற் பேரான குமாரனை பெற்றாள். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அந்த யோசேப்பு இயேசு என்று சொல்லி பெயரிட்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மேசியா பிறப்பார், அதுவும் அரண்மனையில் பிறப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் எங்கே என்று சொல்லி அரண்மனையில் இருப்பாரா அல்லது பெரிய இடத்தில் இருப்பாரா என்கின்ற எதிர்பார்ப்போடு வந்தார். ஆனால் இயேசு பிறந்தது உண்மைதான், அரண்மனையில் பிறக்கவில்லை. அவர் பெத்லெஹேமில் உள்ளதான ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார். இயேசுவின் பிறப்பு ஏரோது போன்ற ராஜாக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை, அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்பட்டது. அந்த கலக்கத்தை நிமித்தமாக இயேசுவை கொலை செய்ய முயற்சித்தான். அந்த நேரத்திலும் இந்த யோசேப்பும் மரியாளும் இயேசுவை பாதுகாத்து அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி குழந்தையை பாதுகாத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பிடமும் அந்த மரியாளிடமும் தேவதூதன் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். உங்களிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தமுள்ள இயேசு பிறக்க போகிறார். அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கின்ற இரட்சகர் பிறக்க போகிறார் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டிருக்கிறார். அன்பானவர்களை, பரிசுத்தராக பிறந்து பாவிகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவதற்கும் இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்கும் ஆகவே இயேசு பிறந்திருக்கிறார் என்பதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இதை பேசிக் கொண்டிருக்கிற நான் இதை
ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய குடும்பம் வறுமையில் இருந்த குடும்பம், ஏழையாக இருந்த குடும்பம். என்னுடைய தகப்பனார் பாவத்தின் அடிமையில் இருந்துதான் ஒரு தகப்பனார். ஆனால் எப்பொழுது எங்கள் குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தாரோ, எங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கிற சபை விசுவாசிகள் வந்து எங்களுக்காக ஜெபித்து இயேசுவை பற்றி சொல்லி மரணப்படுக்கையில் இருந்த எங்களுடைய தகப்பனார் அந்த ஜெபத்தின் மூலமாகவும் இயேசுவின் வல்லமையினாலும் எழுந்து நடந்து ஆலயத்திற்கு சென்று அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இயேசு பிறந்து வந்தது உண்மை என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நான் அறிக்கையிட முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. அவர் பிறந்தது எதற்கென்று சொன்னால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் நமக்கு விடுதலை தரும்படியாகவும் நம்மை தூக்கி நிறுத்தும்படியுமாகவே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பு நம் வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் நிச்சயம் தரும். பாதுகாப்பு இல்லாமல் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இருள் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு பிறந்தது இருளை மாற்றும்படியாகவும் வெளிச்சத்தை தரும்படியாகவும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாகவும் நம்மை தூக்கி நிறுத்தும்படியாகவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் அத்தனை பேரும் என் பாவம் மன்னிக்கப்பட்டு நான் பாவத்திற்கு விலகி வாழ்கிறேன் மற்றும் என் வாழ்க்கையில் காணப்படும் அனைத்து வாரங்களையும் இயேசு மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடு கொண்டாடும் பொழுது அதுவே உண்மையான கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிறப்பு பண்டிகையில் வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து பொறுப்பாக இருக்க வேண்டிய இடங்களில் பொறுப்பாக இருந்து இயேசுவின் பிறப்பு என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது என்கின்ற அடையாளத்தோடு கொண்டாடி மற்றவர்களுக்கு நம்முடைய இந்த இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொண்டாட்டத்தின் பண்டிகை, கொண்டாட்டத்தின் மாதமாக இருந்து நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் பிறந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. நீர் பிறக்கப் போகிறீர் என்கின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் வெறுக்க வேண்டியவர்களை மறக்க வேண்டியவர்களை மறத்து நல்ல முடிவை அவன் செய்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இயேசுவை சுமந்த மரியாதை பொறுப்போடு பாதுகாத்தது மட்டுமல்ல, இயேசு பிறக்கும் வரையில் அவன் தன்னுடைய கடமைகளை செய்திருக்கிறானே. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் பிறந்தது எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் எங்களுக்கு வெளிச்சத்தை தரும்படியாகவும் எங்களை தூக்கி நிறுத்தும்படியாகவுமே நீர் பிறந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்று பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சரியான பாதையில் செல்ல முடியாமல், சரியான பாதையில் செல்லாமல் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அந்த தவறான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு மறுப்பு தெரிவித்து ஆண்டவரை நீர் விரும்புகின்ற நல்ல காரியங்களுடைய பிள்ளைகள் முன்னோக்கி செல்வதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பொறுப்பற்று காணப்படுகிற எத்தனையோ கணவன்மார் மனைவிமார்கள் உண்டு. மிக முக்கியமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகின்ற எத்தனையோ கணவன்மார்களும் மனைவிமார்களும் பொறுப்பில்லாமல் காணப்படுகிறார்களே. அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பொறுப்புணர்வை கொடுத்து அனைத்திலும் அவர்கள் பொறுப்போடு இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ஈரோடில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக நீர் பிறந்தீரே, அநேகருக்கு வெளிச்சம் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் மூலமாக கடந்து வரட்டும். அப்படியே செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்களில் சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. வியாதிகள் மாற்றப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், கவலைகள் மாறட்டும், வறுமை மாறட்டும். ஆண்டவரே, நீ இவைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் உண்டாக்கப்படட்டும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெற்றோர்களை இழந்து காணப்படுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர்
துணையாக இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், மனைவியினால் கைவிடப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கல்வியிலே பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கல்வியை நல்ல உயர்வுகளை கொடுப்பீராக. கடன் பிரச்சனையால் மூழ்கி இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. ஆண்டவரை நல்ல வழிகளில் உங்களுடைய பிள்ளைகள் அந்த கடன் மாறி நல்ல வழிகளில் செல்வதற்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் வேண்டிய வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார்கள். சாபத்தின் பிடியிலே இருந்து கொண்டு முன்னோரை செல்ல முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மரணங்கள் குடும்பத்தை நெருக்குகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக மரணங்கள் குடும்பத்தை நெருக்கி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது மரணம் வந்து விடுமோ என்கிற பயத்தில் இருந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் உள்ள சாபங்கள் மாற்றப்படட்டும், பயங்கள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே நீர் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இம்மானுவேல் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இருக்கட்டும். நீர் உடைய பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது மறக்க வேண்டியவைகளை மறந்துவிட்டு பொறுப்போடு உடைய பிள்ளைகள் நடந்து இயேசுவின் பிறப்பு எங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தை தந்தது என்று சொல்லுடைய பிள்ளைகள் கண்டு கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரிவினைகள் மாறட்டும், வறுமை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிற எல்லாவற்றிலும் உடைய கிருபையின் பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.